Hello friends, welcome to Karunya's Tamil channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல a day in my life வீடியோ தான் friends பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல பெருசா இன்ஃபர்மேட்டிவாக எதுவும் இருக்காது. ஜஸ்ட் நான் அன்னைக்கு என்ன பண்ணேன், என்ன குக் பண்ணேன், ஊருக்கு போகிறேன், ஸோ என்னெல்லாம் பேக் பண்ணேன், வீடு எப்படி க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறத தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் தக்காளி சாதம் சாப்பிட்டேன். தக்காளி சாதத்தில் வந்து கூட கடலை வச்சு சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி சாதத்துலேயும் கடலை போடுவோம், பட் கூட வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூடவே கீரை கூட்டும் ஒயிட் ரைஸும் வச்சு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வீடு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என் பையன் முன்னாடியே தூங்கிட்டான், அதனால தான் சாப்பிட வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட டைம் இருந்தது. வீடு பார்த்திங்கன்னா பயங்கர ரணகலமாக இருக்குது. ஆக்சுவலாக நேற்று வந்து மேக்ஸ் போயிருந்தோம். என்னோடய ட்ரெஸ் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் கொடுக்க வேண்டியது இருந்தது. அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து பொங்கலுக்கு இன்னும் ட்ரெஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்தார். அவர் மேக்ஸில் வந்து இந்த டிஷர்ட்டும் ஷர்ட்டும் எடுத்தார். என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் ஏற்கனவே ஒரு ஹால் வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் எங்கேயா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணணும், அதை தான் அந்தந்த இடத்துல வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டோலோ கார் பார்த்திங்கன்னா வந்து அவன் ரொம்ப இஷ்டப்பட்டு விளையாடுவான். ஆனால் அந்த ஸ்டியரிங் எப்படியோ பிச்சிட்டான். ஸோ வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும், அது வந்து அவங்க அப்பா வந்து தான் பண்ணுவார். எப்பயுமே இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா என் பையன் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் செய்வேன். அப்படி இல்லைனா பின்னாடியே வந்து நான் எடுத்து வைக்க அவன் எடுத்துகிட்டு வந்து இழுத்து போடுவான். ஸோ தூங்கிட்டானா அதுக்கப்புறம் வந்து எடுத்து ஓரளவு செட்டில் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாட்டர்டே மார்னிங் வந்து நாங்கள் பொங்கலுக்கு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் வந்து ஓரளவு க்ளீனிங் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் திங்ஸ் எல்லாமே பேக் பண்ண வேண்டியது இருக்குது. வீட்டில் குட்டி பசங்க இருந்தாலே வந்து எப்பயுமே இப்படி தான், டாய்ஸ் எல்லாத்தையும் வந்து இழுத்து போட்டுடுவாங்க. எங்கே பார்த்தாலும் டாய்ஸாகவே இருக்கும். ஸோ நான் வந்து டே இன் மை லைஃப் வீடியோ வித்தவுட் மை சன் பண்ணேன். வித் மை சன் வந்து எங்கள் வீடு இப்படி தாங்க இருக்கும். வீடு ஃபுல்லாக டாய்ஸாக தான் இருக்கும். இந்த சோஃபா கீழெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 கார் இருக்கும். அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக டாய்ஸாக போட்டு வச்சுருப்பான். ஸோ வீடு பார்த்திங்கன்னா ஹால் வந்து ஓரளவு சார்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம இங்கே வந்து நான் புக்ஸ் வச்சுருக்கேன், என்ன புக்ஸ்ன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த நோட் வந்து ஒரு நோட் என்னோடது, ஒரு நோட் வந்து என் பையனோடது. 2 பேரும் ஒரே மாதிரி வச்சுருக்கோம். எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு டீலிங், ஒருத்தரோட நோட்டில் இன்னொருத்தர் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் என் நோட்டில் கிறுக்கி வச்சுருக்கான் பாருங்கள். ஸோ ஹோம் லோன் பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த நோட் வந்து நான் வச்சுருக்கேன். பேசிக்லி வந்து பெருசாக எதுவும் எழுத மாட்டேன். ஏதாவது வந்து லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த நோட் யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து என்னோடய பையனோட ட்ராயிங் புக். அப்புறம் சிண்ட்ரெல்லா வந்து இப்போ எங்களோட ரீசன்ட் பெட் டைம் ஸ்டோரி. ஸோ அடிக்கடி வந்து சிண்ட்ரெல்லா படிக்கிறோம் இப்போது. இதுதான் வந்து என் பையனோட நோட். பார்த்திங்கன்னா எவ்வளோ கிறுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ரீசெண்டாக அமேசான்லேருந்து ஒரு ஹவுஸ் வாங்கினோம், குட்டி மினியேச்சர் ஹவுஸ் மாதிரி, டென்ட் மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ இதுதாங்க விளையாடுறதுக்காக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ வீடு பெருக்கும்போது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெட் மேலே தூக்கி வச்சுருக்கேன். ஆனால் இந்த ஹவுஸ் வந்து செம்ம க்யூட்டாக இருக்குது. அப்பப்போ நாங்கள் உள்ளே போய் உட்காந்து கூட விளையாடுவோம். பையன் எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த பேக்கிங்லாம் முடிச்சாகணும். ஸோ ஒரு பேக் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுட்டேன். அந்த பேக் ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லிட்டு மற்ற திங்ஸ்லாம் அந்த பேக் மேலேயே வச்சுருக்கேன் பாருங்கள். ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா முன்னாடியெல்லாம் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு குட்டி பேக் தான் எடுத்துகிட்டு போவேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ நம்ம மினிமைஸ் பண்ணாலும் ஒரு 2-3 பேக்காவது வந்துடுது. இது 2 வந்து எனக்கும் என் பையனுக்கும் மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட்க்குன்னு பார்த்திங்கன்னா அவருக்கும் தனியாக ஒரு பேக் எப்படியும் வந்துடும். ஸோ எனக்கு என் பையனுக்கு மட்டுமே 3 பேக், 2 ட்ராவல் பேக், ஒரு ஹேண்ட் பேக். ஸோ இந்த ஹேண்ட் பேக்கில் பெருசாக ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஜென்ரல் ஸ்டஃப் தான். மோஸ்ட்லி அவனுக்கு ஸ்நாக்ஸ், தண்ணி, டைப்பர் இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கும். பேக்கிங், க்ளீனிங் இதெல்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனும் வந்து ஓரளவு நீட்டாக இருக்குது. கிச்சனில் வந்து மேக்ஸிமம் எல்லா ஐட்டமும் காலி பண்ணிவிட்டேன். கொஞ்சோண்டு ஆனியன்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஒரு லாங் ட்ரிப் அப்படிங்கிறனால. நைட் வந்து டின்னர் பண்ணணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:35 போல் ஆகுது. கொஞ்சமாக வந்து பட்டாணி வந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு போனால் ஒரு மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு தோலை உரித்து நம்ம ஃப்ரீசரில் போட்டு போனோன்னா அது நல்லாயிருக்கும். ஸோ ஊருக்கு போயிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நைட் டின்னருக்கு வந்து தோசையும் மொச்சக்கொட்டை குழம்பும் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மசாலாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்களா, தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய். மசாலாக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து இவ்வளோ தான். வெங்காயம் வந்து தக்காளியை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு, ஜீரகம், கொஞ்சமாக பெப்பர் இதெல்லாம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாசிப்பூ இதெல்லாம் வந்து 2 போட்டுக்கிறேன்னா. அடுத்து கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம குழம்புல போட்டால் எடுத்து தனியாக வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி மசாலாவில் கூட அரைச்சிடலாம். இது நல்லா வதங்கி வந்தோடனே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக வந்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து தேங்காய் போட்டுக்கணும். கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு நல்லா வந்து கிளறிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா
மிக்சியில் வந்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அளவெல்லாம் எக்ஸாக்டாக வந்து விலாகில் சொல்ல முடியல, அவசரமாக பண்ணனால. ஸோ ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், தனியாக இந்த ரெசிபி போடுறேன். கொஞ்சமாக சால்ட், தண்ணி இது ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக போட்டுட்டு, பச்சை மிளகா பார்த்திங்களா நான் 1 போடுறேன். காரம் கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் 1 போடுறேன். நிறைய காரம் சாப்பிட்றீங்கன்னா மசாலாவில் அரைக்கிறோம் இல்லையா, அப்போயே நீங்கள் பச்சை மிளகா போட்டு அரைச்சிடலாம். குக்கரில் நம்ம மசாலாவை எடுத்து ஊற்றிடலாம். அப்புறம் தண்ணி வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறிக்கோங்க. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மொச்சக்கொட்டை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் வந்து நம்ம எல்லா பயிர் போட்டும் குழம்பு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சன்னா, பீஸ், அப்புறம் இந்த மொச்சக்கொட்டை, இந்த மாதிரி எல்லா பயிரும் போட்டு குழம்பு வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிடுச்சு. ஸோ எல்லா திங்ஸையும் வந்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு பாத்திரம் வந்து கழுவணும். ஸோ பாத்திரம் வந்து ஏற்கனவே அந்த டப்பில் வேறு இருந்தது, அந்த பாத்திரம் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போதே வந்து பையன் வந்துட்டு அவருக்கு தூக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தானா, சரி அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே வந்து விட்டுட்டு அவர் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்ச பாத்திரம் எல்லாத்தையும் வந்து நல்லா நீட்டாக கழுவி வச்சாச்சு. கிச்சனையும் வந்து சூப்பராக நான் க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நைட் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தோசை சுட்டுட்டேன். இந்த குழம்பு வந்து நான் ஓப்பனே பண்ணல, டேரெக்டாக நைட் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி சூடு பண்ணிட்டுருக்கேன். சூடு பண்ணி சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குழம்பு வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது குழம்பு. அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன் வீடியோ மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சீக்கிரமே நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye bye from Karunya. Tata, bye bye, see you, take care.